Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B Form. Apply now. Police roles கூட நிறைய பண்ணிருக்கு. ஆனா இது this is very different. ஆக்சுவலி இந்த படம் பண்ணதுக்கு ஒரே காரணம் எஸ்க். இப்போ சமுத்திரக்கனி சசிகுமார்லாம் போய் நடிக்கும் போது ஏடா நம்மள ஒருத்தர் கூப்பிட மாட்டாங்களா சார்? நீங்க ஆட்டோகிராஃப்லயே மலையாள அவஸ்தை காமிச்சிருந்தீங்க. நானா பண்ணிக்கிட்டேன். But basically also I'm sure he's living his dream. அதனால we want to do everything with our whole heart. We should put in maximum effort. அன்னைக்கு அந்த படம் 2 hours 50 minutes. இப்போ நான் வந்து அதில் ஒரு 20 நிமிஷம் நானே கட் பண்ணியிருக்கேன். எனக்கே இன்னைக்கு பார்த்து இது கிரிஞ்சு, இது பூமர் அப்படின்னு நான் தோணும். ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிக்கணும். இங்கே நாம் வந்து ஒரு படம் பண்ணும்போது why me இன்னொரு கொஸ்டின் இருக்கு. அதுக்கு ஒரு ஆன்சர் எனக்கு கிடைச்சால் அதுக்குள்ள நான் கன்வின்ஸ் ஆனால் கண்டிப்பா I'll do it. வணக்கம். நரிவேட்டை இந்த வார்த்தையிலேயே ஒரு பெரிய கதை இருக்கு. How do you select stories? First of all, I want to know that. அது following my instincts. அதுதான் இந்த அனுராஜ் இந்த படத்தோட டிரெக்டர். we know each other since 2014. Okay. 7th day ஒரு படம் 2014ல அந்த படத்துல he was an associate director. அந்த டைம்ல இருந்து we are friends. அனுராஜோட ஃபர்ஸ்ட் படம் இஷ்க், அது ஃபர்ஸ்ட் I was supposed to do that. ஆனா அது அந்த டைம்ல அது we couldn't do that. ஆனா he did it with ஷேன் நிகம். பதிலா நீங்க பண்ணீங்க. ஆமா, அது நான் தான் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் எல்லாம் ஷேர் பண்ணேன். ஏன்னா ஆஸ் எ ஃப்ரெண்ட் I didn't want him to wait for a long time for me and I wanted Anuraj to do a movie as soon as possible. அது எனக்காக வெயிட் பண்ணி I don't want my friends to wait for me. அது we can do the second movie any day. So அது actually it happened also, second movie. இப்போ இந்த படத்தோட கதை என்கிட்ட சொல்லும்போது இமோஷனலி மூவிங்காக இருந்தது. அது that's the first thing I consider when I commit a movie. Emotionally it should be moving, relatable. As an audience, first time இந்த கதை when I'm listening to a story I'll be listening to it as an audience. Okay. அதுக்கப்புறம் தான் I'll start thinking இந்த படத்துல what do I have. இப்போ இந்த as an actor first I'll be thinking what do I have as an audience. So as an actor it was a very little challenging role for me because இந்த மாதிரி ரோல் ஒவ்வொரு படம் பண்ணும்போது ஏதாச்சும் டிஃப்ரெண்டாக பண்ணணும்னு ஆசை இருக்கு. ஆக்சுவலி police ரோல்ஸ் கூட நிறைய பண்ணிருக்கு. ஆனால் இது this is very different. Each of my police roles are different from each other. இது கூட different from all of those roles which I've done. But 20 years back source of information was just newspaper and the 7 o'clock news. அப்போ இப்போ ஒரே விஷயத்தோட டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ், டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எல்லாம் lot of information and misinformation கிடைக்கும். அதில் ரைட் இன்ஃபர்மேஷன் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது எடுக்கிறது தான் இப்போ இருக்கிற ஒரே ஒரு வேலை. ஆனா அப்போ ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இருக்கு. அது இன்ஃபர்மேஷன் மிஸ்இன்ஃபர்மேஷன் அது கூட நமக்கு தெரியாது. அப்போ அந்த டைம்ல நடந்த விஷயங்களை பத்தி நம்மளுக்கு அந்த அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் தெரியும். அதுக்கு டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் இருந்திருக்குமோ, டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருந்திருக்குமோ, அந்த மாதிரி ஒரு யோசனையில தான் இந்த படம் எல்லாம் உருவாச்சு. ஆனா அதுவும் இது ஒரு பர்டிகுலர் இன்சிடென்டோட ஷார்ட் பை ஷார்ட் ரீக்ரியேஷன் கிடையாது. இட்ஸ் ஏ ஃபிக்ஷன் தான். என்னோட கேரக்டர் ஃபிக்ஷன் தான், இதில் நடக்கிற சில ஈவெண்ட்ஸ் ஃபிக்ஷன் தான். ஆனால் ஐடியாலஜி விச் வி ஆர் ட்ரைங் டு கன்வே, இமோஷன்ஸ் உண்மையா இருந்த ஒரு விஷயம். சேரன் சார், உங்களோட இயக்கணும், நடிப்பு எல்லாமே நம்ம ஆடியன்ஸ் கொண்டாடி இருக்காங்க சொல்லப்படுங்க. மலையாளத்துல டெபியூ அறிமுகமாகறீங்க. அங்க அந்த 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 கதை ஆக்கமா இருக்கட்டும், அங்க செயல்படுற ஒர்க்கிங் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, உங்களுக்கு என்ன மாதிரி அனுபவத்தை கொடுத்துச்சு? அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா ஒர்க்கிங் ஸ்ட்ரக்சர்ஸ். டைரக்ஷன் எல்லாரும் பண்ணுறோம், ஃபோட்டோகிராஃபி எல்லாரும் பண்ணுறோம், ஆனால் ஒரு யூனிட்டாக ஒர்க் பண்ணுறது இருக்குல்ல. ஆக்சுவலி இந்த படத்தோட மொத்த ஷூட்டிங்கே நாங்கள் வந்து 50 or 52 தான். அவ்வளோ ஷெட்யூல் ஒரே மேலே பண்ணலைன்னு நினைக்கிறேன்.
ஆனால் கதை பார்த்தீங்கன்னா பெரிய கதை. படமாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். சீக்வன்ஸுக்கு ஒவ்வொரு சீக்வன்ஸ்லையும் 200 பேர் 300 பேர் 400 பேர், சில சீக்வன்ஸ்ல 1000 பேர். அப்படி இருக்கும்போது இவங்களை கண்ட்ரோல் பண்ணி ஒரு இடத்துல நிக்க வச்சு அதுக்கு ஃப்ரேம் ஃபில்அப் பண்ணி ரெடி பண்றதுன்றது இட்ஸ் நாட் ஈஸி ஜாப். ட்ரூ. ஆனா இங்க என்னன்னா அவங்கள்ட்ட வந்து ஒரு கோஆர்டினேஷன் இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் கரெக்டா கனெக்ட் ஆகிக்கிறாங்க. ஒரு ஆர்ட் டைரக்டர் என்ன நினைக்கிறாரோ அவர் சொல்லாமலே செஞ்சுட்டு இருக்காரு. கேமராமேன் டைரக்டர் என்ன நினைக்கிறாரோ இவங்க எல்லாமே முதல்ல டிஸ்கஷன்ல உட்காந்து எல்லாத்தையும் பேசிட்டாங்க. அப்படி இருக்கும்போது தான் இங்கே வந்து அதை வந்து அவங்க கரெக்டான டைமிங்கில் கொடுக்க முடியுது. அந்த ஒர்க்கு வந்து எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. அப்புறம் என்னோட என்ட்ரின்றது அன்எக்ஸ்பெக்டட் தான், நான் எதிர்பார்க்கலை. என்ன சொல்றீங்க? ஆமாம், நான் அங்கே போய் நடிப்பேன்றது நான் நினைக்கவே கிடையாது. ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆசைப்பட்டிருக்கேன். இப்போ சமுத்திரக்கனி சசிகுமார்லாம் போய் நடிக்கும்போது ஏடா நம்மள ஒருத்தவங்க கூப்பிட மாட்டாங்களா சார், நீங்க மலையாள அவஸ்தை கவனிச்சிருந்தீங்க. நானா பண்ணிக்கிட்டேன். நம்மளை யாரும் கூப்பிடல, சரி நம்ம எப்பவுமே ஒரு பிடிவாதம் உண்டு, யாரும் கூப்பிடல, சரி நம்மளே பண்ணிடுவோம். என்னை கூப்பிடல கேரளாவில், சரி விடுங்க நானே கேரளா. ஆனா அவங்களுக்குலாம் ஆடியன்ஸ் ஃபாலோவர்ஸை விட எனக்கு அதிகம் ஆடோரா பார்த்தவங்க. கேரளைட் எல்லாருக்குமே எனக்கு தெரியுது, பிடிக்குது. அது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ அது மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத டயத்தில் திடீர்னு ஒரு கால் வருது, இந்த மாதிரி கேரளாவில் வந்து பேசுகிறேன், ஒரு டைரக்டர் உங்களை மீட் பண்ண நினைக்கிறேன், என்ன விஷயம் அப்படின்னு. நடிக்க வைக்கிறேன். என்னேவா? நான் சேரன் பேசுகிறேங்க, நீங்கள் யார் வேணும் உங்களுக்குன்னு கேட்குறேன். இல்லை சார் சேரன் சார் தான் சார் வேணும். நான் மலையாளத்தில் எப்படி என்ன அப்படின்னு கேட்குறேன். இல்லை சார் நீங்கள் ஒரு டைரக்டரை மீட் பண்ணுங்கள். டைரக்டர் யாருன்னு கேட்டேன். அனுராஜ் மனோகர் அப்படின்னாங்க. அனுராஜ் மனோகர்னா இஸ்கு படம் பண்ண டைரக்டர். ஆமாம், ஐயோ எனக்கு ரொம்ப பிடிக்குமே. ஆக்சுவலி இந்த படம் பண்ணதுக்கு ஒரே காரணம் இஸ்க். ஏன்னா இஸ்கோட மேக்கிங், அந்த ஸ்கிரீன் பிளே, அந்த கேரக்டர் டிசைனிங், அவர் அந்த கேரக்டருக்குள்ள நம்மளை உள்ள கொண்டு போன விதம், அவன் இந்த தையல் மிஷின் எடுத்து அடிப்பான் பார்த்தீங்களா, நான் அடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். அட்ரா அப்படின்னு ரொம்ப நாள் ஆகும். நம்மலாம் படம் பார்க்கும்போது ஹீரோ அடிச்சா நம்ம அட்ரான்னு சொல்றதுக்கு இப்போலாம் அதுக்கு பழகிட்டோம். ஹீரோ ஒன்னா அடிப்பாருங்க, அவர் வெளுத்து கட்டிப்பாருங்க தெரிஞ்சிருச்சு. ஆனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இஸ்கு பார்க்கும்போது அட்ரான்னு தோணுச்சுல, அப்போ அந்த டைரக்டர் செம்மையா ஒர்க் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். அப்புறம் கடைசியில அந்த கேள்வி ரொம்ப அற்புதமான கேள்வி. லாஸ்ட் இறக்கிட்டு முடிக்கும் போது அந்த ஹீரோவோட கேள்வியும் அந்த ஹீரோயினோட பதிலும் ஃபேண்டாஸ்டிக். அதை எக்ஸ்பெக்ட் பண்ணாத முடியும். அது சேர்ந்திருந்தா கூட நமக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா ஆண் அப்படின்ற அடையாளமா அது பார்க்கப்படுது. நீ என்னவா இருந்தாலும் ஒரு ஆண் அப்படிதான் பாக்குறான் ஒரு பெண்ணை. அதுதான் இங்க உள்ள அடையாளம். அது அந்த டைரக்டர் துணிஞ்சு வச்சிருந்தது இல்லை. இவன் பயங்கரமான டைரக்டர் இருக்கான்னு. ஆனா எப்பவுமே ஒரு டெலிபதி இல்ல டிஸ்டினி, நம்ம யாரை ரொம்ப பிடிக்குதோ அவங்களோட எங்கேயோ இடத்துல இணைஞ்சிருவோம். அது நமக்கு நடக்கும். அப்படியான ஒரு விஷயம்தான் அனுராஜும், அப்படியான ஒரு விஷயம் தான் டொவி. எனக்கு மலையாள ஆர்டிஸ்ட் நிறைய பேர் பிடிக்கும். பட் இருந்தா கூட ரொம்ப சீக்கிரமா எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இவன் நல்லா நடிக்கிறான், அந்த பையன் பிரமாதமா இருக்குல்ல, அவன் லுக்கு, அவன் ரொம்ப கேஷுவலா இருக்கானே, எப்படி இவன் ஒரு க்ளோஸ்அப்ல எப்படி இவ்வளவு அழகா நம்மளை அட்ராக்ட் பண்றான் அப்படின்னு தோணும் போது இல்ல, அவர் திரும்ப ஒரு படங்களை பார்க்கும்போது அவர் மேல ஒரு அபிப்பிராயம் வரும். அப்ப லைஃப் என்ன பண்ணுது, அவர் கூட நீ போய் நடிச்சுக்க ஒரு படம் அப்படின்னு தள்ளுது. நான் அதை எனக்கான ஸ்பேஸ்ல நான் ஒண்ணு பண்ணியிருக்கேன். அது எப்படி இருக்கும்ன்றது அப்புறம் ஆடியன்ஸ் கையில. ஆனா டைரக்டர் என்ன கேட்டிருக்காரோ அதை நம்ம கொடுத்துருக்கோம். பிரியமதா, கமிங் டு யூ, உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபில்ம் விநாயக் சார் ஃபிலிம்ல அந்த கேரக்டர் ரொம்ப அழகா பண்ணியிருப்பீங்க. அந்த படம் நான் பார்த்துருக்கேன். அதுல நீங்க தானான்ற அளவுக்கு அடையாளம் தெரியாம அந்த கதாபாத்திரத்துல ரொம்ப யதார்த்தமா பண்ணியிருக்கீங்க. ஸ்டேட் அவார்டு வின் பண்ணியிருந்தாங்க. ஒர்க்கிங் வித் டொவினோ இந்த ஃபிலிம், எஸ்பெஷலி இந்த மாதிரியான ஒரு கதையில ஒரு கேரக்டரை இவால்வ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்றது எப்படி இருக்கு? My character's name is Nancy. So like you said, it's a very innocent romance that you might have seen in the song. And for me it was very fresh because that was something that we used to see in movies, but then I started missing something like that. So getting to do something like that was really great. And also working with Tovino was amazing because I have been a really big fan of his work. So when you get to work with somebody that you really admire, it's amazing. And like Cheran sir was saying, I loved his ishq. So when I got a call from Anurag sir to do Nancy in Narivetta, I was more than excited because this was one director that I had in my bucket list when I saw ishq. Yeah, so I am just really grateful to be a part of Narivetta. படத்தில் பார்க்கும்போது படம் வந்து 70% ஆஃப் ஒர்க்கு வந்து வேற இடத்துல இருக்கும். ஆனால் அவங்களோட ரோல் வந்து கரெக்டாக இந்த படத்தோட இந்த கேரக்டரோட கனெக்ட் பண்ணிப்பா டைரக்டர். ஏன் ஹீரோ சூஸ் திஸ் கேரக்டர், ஏன் ஹீரோ ஜாயின் த போலீஸ்
டிபார்ட்மெண்ட் அப்படின்றதுக்கான பேக் ஸ்டோரிக்குள்ள அவங்க இருப்பாங்க. ஓகே. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். இப்போ ஆடியன்ஸ் தமிழ்நாட்டில் எப்படி ஆச்சுன்னா, பேசில் ஜோசப்பும் டொவினோ வந்துருச்சுன்னா, படம் வந்துருச்சுன்னா தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டேவே டிக்கெட் புக் ஆரம்பிச்சிடறாங்க. எப்படி ஆகுதுன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி ஆகுதுன்னா, இப்போ நீங்க ரீசெண்டா பர்த்டே போஸ்ட் போட்டிருந்தீங்கல்ல, அவர் தூங்குற போஸ்ட் அந்த போட்டோ பார்த்துட்டு அவரோட இன்டர்வியூ கஷ்டம் மாதிரி அவரோட எல்லா பர்த்டேக்கும் நான் அப்படி இங்க பெரிய ஸ்டார்ஸ் ஆயிட்டு இருக்கோம், க்ரூம் ஆயிட்டு இருக்கோம். அதுவும் அதர் ஸ்டேட்ல இருக்க ஆடியன்ஸ் எல்லாம் ரொம்ப செலிப்ரேட் பண்றாங்க. அதெல்லாம் தாண்டி அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒரு விஷயம் இனிஷியல் லெவல் ஆஃப் பிகினிங்ல maybe we haven't realized it yet. அதே ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருக்கு. இல்ல இது என்னன்னா we are still those two small town boys who wanted to be in cinema. We came here, we are in cinema right now. We have very good projects in hand. Probably great things will happen in our career also. And now we think we are still the old those boys who wanted to be in cinema, who was fascinated by the magic of cinema, and the fascination the backbone of our friendship also. We are still fascinated about the magic of cinema. அது மட்டும் இல்லை, ஒரு even if it's a silliest joke, when I tell that joke, he laughs because he is visualizing whatever this pun which I'm intending. He'll get it. Okay. Similarly, when he is saying something, I'll also get it very easily. So, he is someone with whom I can talk for hours, and we might not be talking anything important at all. Okay. We'll keep on cracking the silly jokes, and he enjoys it, and I'm also enjoying it. And serious how we'll discuss things. Basil கொஞ்சம் ஒரு ஸ்டுடியஸ் அந்த மாதிரி ஒரு ஆனால் ஸ்டுடியஸ்னா அந்த படிக்கிறது மட்டும் இல்லை, in everything he excels in extracurricular activities also. Ana what I'm saying is when you're approaching something the wholehearted approach panni, you can be funny, you can be lazy and all, adella oru side. But when you're working, even I'm lazy when I'm not working, but when working I cannot be lazy. This is an opportunity that a lot of people wants and not everyone gets it. சினிமாவில் ஒர்க் பண்ணுறது, ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் மீடியம். எல்லாரும் ஆசைப்படுறேன் இந்த சினிமாவில் ஏதாச்சும் ஒரு டிரெக்டரா, ஆக்டரா, சினிமாட்டோகிராஃபரா, எடிட்டரா வரணும்னு நிறைய பேர் ஆசைப்படுறேன். வி ஆர் ஆல்ரெடி இன் சினிமா பிகாஸ் வி வாண்டட் அண்ட் வி ஆக்சுவலி அச்சீவ்ட் இட். அதுக்கப்புறம் கிடைக்கிறது எல்லாம் போனஸாக நான் நினைக்கிறேன். அதனால் அந்த போனஸ் மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்சுவலி ஐ எம் லிவிங் மை ட்ரீம். But Basil also, I'm sure he's living his dream. அதனால we want to do everything with our whole heart. We should put in maximum effort. அது we are very clear about it. அதனால தான் இந்த process, when I stop putting my whole effort or my maximum effort, that means I should stop doing this and I should go do something else. Now when I'm working in cinema, I'll never be lazy while working. அப்போ அதுக்கு மேக்ஸிமம் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ மின்னல் முரளியில் கூட we could have depended a lot on CGI, but instead we preferred to depend more on practical effects. It will look more real. CG எவ்வளோ நல்லா CG பண்ணாலும் we'll understand that it's CGI. அப்போ we depended more on practical effects. அதுதான் kept that movie grounded. நீங்க சாங்ல அந்த போட்ல போற விஷுவல்ஸ்ல எல்லாம் சாங் அந்த கீழ இருக்க லேண்ட்ஸ்கேப் இருக்கும். அண்ட் நீங்க அந்த ரிபல் அந்த புரட்சி நடக்கிற இடங்கள் எல்லாம், போராட்டம் நடக்கிற இடம் எல்லாமே மலைப்பகுதி சாங். லேண்ட்ஸ்கேப்பா வந்து மேல இருந்து I think director Anuraj has used that landscape brilliantly for storytelling. இதே ஸ்வாப் பண்ணா டிஃப்ரெண்டா இருக்கும், இந்த மூடே டிஃப்ரெண்டா இருக்கும். அது ஆமா, என்னன்னா ரிவர்ஸ் பண்ணா அது வெரி டிஃப்ரெண்டா இருக்கும். இது ஒரு ஃபாரஸ்ட் அட்மாஸ்பியர்ல, அது சவுண்ட் டிசைன்ல இல்ல, அது ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள நடக்கிற விஷயம், ஃபாரஸ்ட்டுக்குள்ள நடக்கிற விஷயம்னா அது ஷார்ட்ஸே டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு வைட் ஆங்கிள் இல்லைன்னா ஒரு ஹெலிகாம் ஏரியல் ஷார்ட்லும் அது மூடே டிஃப்ரெண்டா இருக்கும். அண்ட் அவர் சினிமாட்டோகிராஃபர் இஸ் ஃப்ரம் சென்னை ஒன்லி, விஜய். அது என்னன்னா லேண்ட்ஸ்கேப்புக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும், அங்கே வாழ்ந்தவங்களோட கேரக்டரும்
அந்த ஹில் ஸ்டேஷனில் வாழ்ந்தவங்களோட கேரக்டர் பிஹேவியர்ஸ் எல்லாமே வேறையாக இருக்கும். ட்ரூ சார். ஸோ அங்கே போய் இருக்கிறவங்களால அதை உணர முடியாது. நம்ம ட்ராவல்னு போனோம்னா ஊட்டியில் இருக்கவங்கள பார்த்தா நமக்கு ஒன்றுமே தெரியாது, அவங்க ட்ரைப்ஸ் அப்படின்னு மட்டும்தான் பார்ப்போம். ட்ரூ. அது மாதிரி இங்கே இருக்க போலீஸ்காரங்க இங்கே போகும்போது இல்லை, அவங்களுக்கு அவங்களோட பெயினையோ அவங்களோட ப்ராப்ளத்தையோ தட்ஸ் ஒய் டைரக்டர் இவங்களோட ப்ரீவியஸ் லொக்கேஷனை கொண்டு போய் வேற இடத்துல வைக்கிறார். ஃபீல் குட் ஃபிலிம்ஸ் நம்ம ரொம்ப நாளா மிஸ் பண்ணிட்டு இருந்த படங்கள் இப்போ ரீசெண்டா டூரிஸ்ட் ஃபேமிலி ஆகட்டும், லப்பர் பந்து ஆகட்டும், ஈவன் மோகன்லால் சேட்டன் அவங்க கூட சொல்லியிருந்தாங்க, மோகன்லால் சார் சொல்லியிருந்தாரு லப்பர் பந்து படம் பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு யதார்த்த சினிமாக்களையும் ரொம்ப ஃபீல் குட்டா இமோஷன் அந்த பாசத்தை கடத்துற ஃபிலிம், அதுக்கு அஃப்கோர்ஸ் உங்க ஃபிலிம்ஸ் போதும். தவமாய் தவம் இருந்து பார்த்து அத்தனை பேர் அழுதவங்களா இருக்காங்க தியேட்டர்ல. இப்ப திருப்பி ஆடியன்ஸ் எல்லாரும் செலிப்ரேட் பண்றது போக ஹவு டு யூ ஃபீல்? உங்களுக்கு அந்த அந்த பாக்குறப்ப எப்படி இருக்கு? அது எப்பவுமே நடக்கிற விஷயம். ஒரு 15 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து இல்ல ஒரு 10 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஃபிலிமோட டைப் மாறும். ஓகே. கமர்ஷியல் படங்களா பார்த்துக்கிட்டு இருப்போம், ஒரு இடத்துல அது போர் அடிக்கும். சார் கம்ப்ளீட் ஆக்ஷன் என்னன்னா கம்ப்ளீட்டா ஆக்ஷன் வெட்டு குத்து ரத்தம் கத்திக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல போர் அடிக்கும் போது ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி சாஃப்டா நினைச்சா பிடிச்சி போயிடும். ஓகே. ஸோ ஆட்டோகிராஃபே அப்படி ஹிட் ஆனதான். ஓகே. ஆட்டோகிராஃப் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 5 to 6 இயர்ஸ் பயங்கரமான ஆக்ஷன் ஃபிலிம் எல்லாம் கில்லி ஜில்லி பல்லி எல்லாம் வந்துருச்சு. அப்போ என்னாச்சு, ஆடியன்ஸுக்கு ஒரு ஒரு மாதிரி டிசைட் ஆயிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஃபீல் குட் மூவி பிடிக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் அந்த ஃபீல் குட் மூவியா போகும். ஸோ இது வந்து ஒரு மக்களோட ரசனை மாற்றம் தான். ஓகே. அது இயக்குனரோட பொறுப்பும் கூட. கதைகள் அப்பப்போ இந்த மாதிரி கொடுக்கணும், இல்ல ப்ரொடியூசர் இந்த மாதிரி. நீங்க நல்ல கமர்ஷியல் படங்கள் ஓடிட்டே இருக்கும்போது என்ன ஃபீல் குட் மூவி கொடுத்தாலும் ஓடாது. ஓகே. இந்த கடந்த 10 வருஷத்துல நிறைய நல்ல படம்லாம் காணாம போயிருக்கு இல்ல. இப்ப திடீர்னு அவனுக்கு போர் அடிக்கும் போது டக்குன்னு டூரிஸ்ட் ஃபேமிலி, லப்பர் பந்து, இதெல்லாம் குடும்பஸ்தன், இதெல்லாம் அடையாளம் கேட்டான். ட்ரூ. ஆனா இதுக்கு முன்னாடியே தேர்னு ஒரு படம் வந்துச்சு, கொட்டுக்கால்னு ஒரு படம் வந்துச்சு, நிறைய நல்ல படங்கள் வந்துச்சு, அது போகல. சோ அதை நீங்க வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது, சீசன் மறுத்தாது. ஓகே. இப்போ அடுத்த ஆட்டோகிராஃப் ரீ ரிலீஸ் பிளான் பண்ணிருக்கீங்க. ஆடியன்ஸ் எல்லாரும் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன எதிர்பார்க்கலாம் சார்? ஏன்னா படம் ஆல்ரெடி ஆடியன்ஸ் பாத்துருங்க. இப்ப இருக்க இந்த 2K ஜென்சி ஆல்பா இருக்காங்க, அவங்களுக்கு அந்த புரிதல் எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? ஆமா, அதுதான் அந்த 2K அட்ராக்ட் பண்றதுக்கு தான் அந்த AI ட்ரெய்லரும் ஒன்று யூஸ் பண்ணது. ஓகே. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, எதிர்பார்த்து வருவாங்க. ஆனா அன்னைக்கு கொடுத்த பொறுமையை வந்து நான் இன்னைக்கு எதிர்பார்க்க முடியாது. அன்னைக்கு அந்த படம் வந்து 2 hours 50 minutes. இப்போ நான் வந்து அதுல ஒரு 20 நிமிஷம் நானே கட் பண்ணியிருக்கேன். எனக்கே இன்னைக்கு பார்த்து இது கிரிஞ்சு, இது பூமர் அப்படின்னு நான் தோணும். ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அன்னைக்கு டேஸ்டுக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு நமக்கே பார்க்கும் போதுல, என்னைய பார்க்கும்போது கொஞ்சம் ஓவர் ரைட் பண்ணிருக்கோமோ அப்படின்னு எனக்கே தோணுது. சோ அதுல நான் எதெல்லாம் வேணாமோ அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். அப்புறம் இன்னைக்கு நம்ம ஒரு சவுண்டை வந்து வேற மாதிரி ஃபீல் பண்ணிட்டோம். இன்னைக்கு நீங்க 2004ல கேட்ட சவுண்ட் வந்து நமக்கு ரொம்ப பழசா தெரியும். அப்போ இந்த சவுண்டை வந்து நம்ம வேறையா கொடுக்கணும்ட்டு நான் ஆட்டோகிராஃபோட ரீரிகார்டிங்ல டோட்டல் சவுண்டை வந்து கொஞ்சம் நிறைய ரீஒர்க் பண்ணியிருக்கேன். பண்ணி அட்வான்ஸ் பண்ணி ஸோ எல்லா இன்னைக்கு உள்ள படங்கள் எப்படி வருதோ அந்த டெக்னாலஜி கொடுத்துருக்கேன். ஸோ கலர் சென்ஸ் ஃபுல்லாக மாற்றிருக்கேன். நான் முதல்ல வந்து ஃபிலிம், இப்போ அதை ரீஸ்டோரேஷன் பண்ணிட்டு அதை டிஐ பண்ணும்போது ஃபுல் கலர் டோனை மாற்றிருக்கேன். ஒவ்வொரு போர்ஷனுக்கு வேற வேற டோன்னு மாற்றிருக்கேன். ஸோ இது எல்லாம் எஃபர்ட் போடுறது என்னன்னா, இன்னைக்கு இருக்க ஆடியன்ஸ் முட்டாள் இல்லை, அவன் ரொம்ப புத்திசாலி, அவனை ஏமாத்தினா அவனுக்கு பிடிக்காது. அதனால அவனுக்கான பொறுப்போட நம்ம ஒரு படம் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அவ்வளவுதான். கிரேட் சார். டொவினோ, ஃபைனலாக இதை கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆடியன்ஸ் எல்லாருமே வெரைட்டி ஆஃப் ஜான்ரால ஃபிலிம் பண்ற ஹீரோஸை ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அதுல அஃப்கோர்ஸ் உங்களோட ஃபில்மோகிராஃபி லிஸ்டே இருக்கு பெருசா. டைரக்ட் தமிழ் ஃபிலிம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எதிர்பார்க்கறாங்க ஆடியன்ஸ். ஏன்னா கடைசியா மாரி 2 பார்த்தோம். என்னன்னா ஆக்சுவலி நான் ஒரு மலையாளி. அப்போ நான் மலையாளம் படங்கள் நிறைய பண்றாங்க. அது டப் பண்ணியும் டப் பண்ணாமலும் இங்கேயும் ரிலீஸ் ஆகுறேன், இங்கேயும் நிறைய பேர் பார்க்குறேன், இங்கேயும் நிறைய பேருக்கு என்ன தெரியும். இங்கே கேரளாவில் there are a lot of Tamil actors who are brilliant actors and they are doing brilliant work right now. அப்போது இங்கே நாம் வந்து ஒரு படம் பண்ணும்போது why me இன்னொரு கொஸ்டின் இருக்கு. அதுக்கு ஒரு ஆன்சர் எனக்கு கிடைச்சால் அதுக்குள்ள நான் கன்வின்ஸ் ஆனால் கண்டிப்பாக I'll do it. இல்லை, இந்த ஸ்ட்ரெயிட் தமிழ் படம் நாம் பண்ணுறது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் சார், he has never done a straight தமிழ் ஸ்ட்ரெயிட் மலையாளம் மூவி. ஆனால் அங்கே விஜய் சாருக்கு இருக்கிற அந்த ஒரு ஃபேன் பேஸ் அது பெருசு. அதுக்கு யூ டோன்ட் ஹேவ் டு டூ ஏ ஸ்ட்ரெயிட் தட் பர்டிகுலர் லாங்குவேஜ் மூவி. அது இந்த படம் இட் வில் ட்ராவல் பியாண்ட் பார்டர்ஸ். என்னன்னா அந்த
மலையாளம் படம், தமிழ் படம், தெலுங்கு படம், ஹிந்தி படம், கன்னட படம், அந்த 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 லைன் ஆல்ரெடி பிளர் ஆச்சு. இட்ஸ் பியூர் விஷுவல் லாங்குவேஜ். சினிமாக்கு சினிமா இஸ் எ விஷுவல் மீடியம். அது அதில் ஆடியோ கூட அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. இப்போ இஃப் யூ லுக் அட் புஷ்பக், அந்த படம் அந்த டைட்டில் மட்டும் மாத்தினா போதும், என்னன்னா எந்த டைலாக்ஸே இல்லை. அப்போ அது சினிமா இஸ் எ விஷுவல் மீடியம், அந்த விஷுவல் லாங்குவேஜ் தான். அதனால எந்த லாங்குவேஜ் இப்போ நம்மளும் இப்போ தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா எல்லாம் பார்க்கும்போது we are watching இங்கிலீஷ், பிரெஞ்சு, இப்போ நம்ம படங்கள் எல்லாம் ஐ திங்க் தே ஆர் ஆல்சோ வாட்சிங் அவர் மூவிஸ். இப்போ OTT எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட நல்ல மூவிஸ் தே ஆர் ஆல்சோ வாட்சிங், ஐம் ஷுர். இப்போ போன மாதம் ஐ வென்ட் டு Taiwan ஃபார் திஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இன் விச் ARM was screened. அங்கே I watched the movie in a packed theater. 95% of people there were Taiwanese people. Did they play the movie in Malayalam? Or they played the movie in Malayalam subtitles, and they were laughing for the jokes, and they were clapping for the sequences. For padam mudichadukku appuram they came and spoke to me, and a lot of them knows me since few years. And they even sent me this one Taiwanese girl. She gave me this tea packet, which is chukapi. Tamil also chukapi. So chukapi, and she has written in it saying, "Please give this to Basil. It'll make his voice better." And then in one interview for this movie named Guruvayur Ambalanadil, he sang this Pudiyamugam song. Funnily, it was a fun thing. They are even watching those interviews. I'm not talking about a Malayali or Indian girl living in Taiwan. It's a Taiwanese girl. She even understands the pun, and she even understands, and she is giving that tea packet to me. Okay. Because she also knows mine and Basil's friendship. So all these things they are also aware, and I was surprised. Okay. So imagine if Kim Kiduk comes to Kerala, if festivals varumbodhu, he also might have been surprised many times, and he has a lot of fans here. Or I met director Majidi, and he was surprised. How do you know me? He had a translator. I met him in Taiwan. Abu Dhabi for a function. And he was surprised that a Malayali is watching Iranian movies. But actually, I think our movies, Indian movies, are being watched by a lot of people. Minnal Murali, I was following after Minnal Murali's release. I was following where all it is being in the trending list, and I saw in Bahamas and Honduras, Minnal Murali was trending for 2 weeks. How there are no many Malayalis there? I don't think there are many Malayalis or many Indians over there. But I think cinema can travel beyond language boundaries. Adanale I don't have to do a straight Tamil movie to get the love from Tamil audience. But if something very convincing that comes, if it's a Malayali character in a Tamil movie, or if it's a Tamil character itself, but that is so tempting for me to do it, I'll definitely do it. இந்த படம் நரிவேட்டை மிகப்பெரிய அளவு வெற்றி பெறும் சொல்லி விகடன் சார்பா வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B Farm. Apply now.